இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னாடி. குதிப்பினார் போயிடலாம் அப்படின்னு கண்டிருக்கேன். இந்தியாவில் இல்லை, அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி எதுன்னா அது வந்து குதிப்பினாராக தான் இருக்கும். அது வந்து டோம்னா வந்து சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த டோம் இருக்குல்ல, இது வந்து குதுப்பின் ஐபக் அவரோட மருமகன். இது வந்து ஸ்டோனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணி இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இண்டோ இஸ்லாமிக்கோட ஆரிஜின் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இண்டோ இஸ்லாமிக்கோட ஸ்ட்ரக்சர். இந்த காலம் பாருங்கள், இதில் மட்டும் ஹியூமன் ஃபிகர்ஸ் இருக்குது. இது பார்க்கறதுக்கு நம்ம கோயில் மண்டபம் மாதிரி இருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்களே. இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் இல்லாமல் வந்து எழுதவே முடியாது. இது பார்த்தீங்களா, உங்கள் கோயிலில் இருக்கிற என்ட்ரன்ஸ் மாதிரி. இப்போ புரியுதா ஏன் இது வந்து இண்டோ இஸ்லாமிக்னு சொல்கிறாங்கன்னு? இதுதான் துருப்பிடிக்காத அயன்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். சக்ஸஸ்க்காக தான் வந்து இந்த குதுப்பினாரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. டெல்லியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மெட்ரோ வந்து நல்லா இருக்குது. நிறைய இடத்துக்கு ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி வந்து நல்லா அங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு நம்ம பக்கமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் மெட்ரோ லைன் பார்த்தோம்னா வாக்கபிளே வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு மெட்ரோ போயிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். சேஞ்சு எனிவே நம்ம ராஷ்டிரிய பவன் வந்து செகண்டரி வந்து எனிவே நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது, வெளியே தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிமே வெளியே தான் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ஏன் இப்போ இந்த வெயில் அலையணும்? ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா, குதிப்பினார் போயிடலாம் அப்படின்னு கண்டிருக்கேன். ஏன்னா குதிப்பினார் வந்து இங்கேருந்து 45 மினிட்ஸ் மெட்ரோ இருக்குது. இங்கேருந்து நம்ம இன்டர்செக்ஷன் எல்லோ லைன் சேஞ்ச் பண்ணால் போகிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன்னா குதிப்பினார் வந்து 4 o'clock க்ளோஸ். நம்ம இப்போ இதை பார்த்து அதுக்கப்புறம் போகணும்னா அது முடியாது. அதனால் நம்ம எல்லோ லைனில் போயிட்டு குதிப்பினார் பார்த்துட்டு, எனக்கு குதிப்பினார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது ஒரு மான்யூமெண்ட்டு. அதில் மிகப்பெரிய ஆர்கிடெக்சர் வேல்யூ இருக்குது. எனக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணப்போ முகல் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து லைவ் அங்கே இருக்குது. ஸோ அதனால் அதை போய் கண்டிப்பாக பார்ப்போம். அங்கே போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி போகணுங்கிறத கேட்டு தென் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் தட் yellow line, right? Yeah. Go to the car. Okay. ஓகே, நம்ம வந்து குதிப்பினார் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து தாஜ்மஹால் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி டெல்லியில் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே பார்த்தாச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு தாஜ்மஹால் பார்க்கலாம் நல்லா இருக்காது. ஆனால் தாஜ்மஹால் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ டிக்கெட் அதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பி போகணும். அப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து ஆட்டோவில் நம்ம குதிப்பினார் போகிறோம். போயிட்டு சாப்பிடலாம். ஏன்னா இங்கே வந்து 2 நாளாக வந்து சரியான சாப்பாடே இல்லை. பார்க்கலாம், பிரியாணி வந்து கேட்டிருக்கேன். அது கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம குதிப்பினார் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக குதிப்பினாருக்கு வந்து செம்மையான ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரி இருக்கு. நம்ம இந்தியாவை வந்து சேஞ்ச் ஆனது வந்து ஆர்ஜின் வந்து இப்போ குதிப்பினார் தான். நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவுக்கு இப்போ நம்ம பார்க்குறதுல ஒரு இந்தியா ஒன்று இல்லை, அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி எதுன்னு அது வந்து குதிப்பினாராக தான் இருக்கும். குதிப்பினாரில் வந்து அதோட தொடக்கம் இருக்கும். ஆர்கிடெக்சர்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அது என்ன எப்படி இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேப் வச்சுக்கிறது நான் அங்கே போய் கிளியர் எக்ஸ்பிளைன். ஏன்னா
அது அங்கேருந்து சொன்னால் தான் வந்து புரியும், டீட்டெயிலாக புரியும். நம்ம போகிறோம், நம்ம போயிட்டு வந்து பார்க்கணும். புதுப்பெண்ணோட என்ட்ரி டிக்கெட் லைன் பண்ணிட்டோம். இது வந்து ஒன்லி கேஷ் மட்டும் தான் டிக்கெட் கவுண்டரில். ஆனால் இங்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் போர்டு வச்சுருக்காங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண. ஸோ ஸ்கேன் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட்டை. ஸோ நான் அப்படி ஸ்கேன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வெயில் தான் முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்குது வெயில். இப்போதான் வந்து நம்ம ஆட்டோக்காரன்னு செம்மையான ஒரு வேலையை பார்த்தாங்க. நம்ம ஆக்சுவலி அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் வந்தோம் பார்த்தீங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஆளுக்கு 50 ரூபா, நான் இல்லைன்னா ஷேரிங்காக வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்கிற பேரில் இது பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேணாம் இண்டிபெண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கிறதுக்காக நான் நம்பர் கொடுக்கல. நான் போகும்போது நாங்கள் மார்க்கெட் கூப்பிட்டு போகிறோம், ஃப்ரீ மார்க்கெட் தான், அதுக்கெலாம் காசு நாங்கள் கூப்பிட்டு போய் வெயிட்டிங் பண்ணி நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறேன் சார், ஃப்ரீ தான் வாங்கி கூப்பிட்டு இல்லை வேணாம் இல்லை சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாப்புல. ஓகே, என்ட்ரிக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரி ஆச்சு. भाई आप लोग ஸ்கேன் இதென்னா जाओ हो जाएगा तो बाद में जा पाएगी। बैग चेक कराइए, इसको जमा कराइए। என்ட்ரி ஆகிட்டோம். இவர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் வந்து இவங்க ஆர்கிடெக்சர். நான் ஓகே இதான் குதிப்பினா. நான் வந்து 3rd இயர் ஆக்சுவலி. அப்போது 3rd இயர் வந்து 3rd இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர். எஸ் 3rd இயர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் இல்லை செகண்ட் செமஸ்டர் நினைக்கிறேன். அப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் 5 கரெக்ட். 3rd இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா 5வது 5th செமஸ்டர் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்கும் எங்களுக்கு. அப்போது இந்த முகல் ஆர்கிடெக்சரை பற்றி எங்கள் சிலபஸ் இருந்தது. அப்போது வந்து இதெல்லாமே நான் வந்து படிச்சிருந்தோம். ஸோ அது இப்போ தான் வந்து லைவாக பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டாக ஃபோட்டோஸாக இப்படி தான் படித்தோம், லைவாக வந்து பார்த்ததில்ல. ஸோ இப்போ தான் வந்து லைவாக நிறைய எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். குறிப்பில் வந்து ஸோ இதுவும் சாண்ட்ஸ்டோன் தான். இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம் 16 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு. இதெல்லாம் இதோட பிளானு, இதோட லேஅவுட்டு, காம்ப்ளெக்ஸு எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணி எழுதணும். ஆக்சுவலி அதுக்கு வந்து எல்லாம் படித்து எழுதுனது. ஓகே, இதோட ஸ்டோரி என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதாவது 1000 வருஷத்துக்கு
முன்னாடி 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒன்லி லைக் இஸ்லாம் ஆர்கிடெக்சர்னு ஒன்று கிடையாது, இஸ்லாமிக்னு ஒன்று கிடையாது, ரிலீஜியஸே கிடையாது. ஸோ தௌசண்ட்ஸ் தான் வந்து அவங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்தப்போ 1199 அந்த பீரியடில் இங்கே இருந்த ராஜ்பூட் அரசர், அப்போ வந்து டெல்லி அங்கே கிடையாது, இதுதான் வந்து அப்போத்தி ஃபோர்ட் சிட்டியாக இருந்தது அந்த பீரியடில். ஸோ ராஜ்பூட் அரசர் வந்து குத்பின் அக்பர் உலகத்தில், நான் வந்து டெக்ஸ்ட்டில் போகிறேன் என்ன நேமுக்கு சரி ஞாபகம் இல்லை, அவர் வந்து டிஃபீட் பண்ணி இந்த ஏரியா வந்து பிடிச்சிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ தான் டிஃபீட் பண்ணி உள்ளே பிடிக்கிறாங்க. அது வரையிலும் வந்து உள்ளே வந்ததுக்கு அவங்க வந்து பிடிச்சது கிடையாது. ஸ்பேஸை பிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது. உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து மாஸ்க் வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து இன்வைட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ப்ராப்பரான பீப்புளோ ஆர்கிடெக்டோ வந்து கிடையாது. ஏன்னா இன்வைட் பண்ண வந்தீங்கல்ல, அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து மாஸ்க் வேணும், மாஸ்க்கு தொழுகிறதுக்கு. ஏன்னா அவங்களோட ரிலீஜியஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வராங்க, ரிலீஜியஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. டெம்பிள்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த டெம்பிளோட பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டு அதுலேருந்து எழுத ஃபியூச்சர்ஸை காம்போனன்ட்ஸை எடுத்து அவங்க வந்து மாஸ்க் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கறதுக்கு நம்ம மண்டபம் மாதிரி இருக்கா, கோயில் மண்டபம் மாதிரி இருக்கா, இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்களே. எஸ், இங்கே பாருங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் இடிச்சிட்டு, ஏன்னா வந்து ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் அந்த பீரியட் வர, அதாவது 1950 அந்த பீரியட் வருமே சவுத் வெஸ்டர்ன், அதாவது சவுத் வெஸ்டர்ன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்டர்ன் ஆர்கிடெக்சருங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட இந்தியன் ஆர்கிடெக்சர் தான். ஸோ அது மட்டும்தான் வந்து இருந்தது, அது வரலும் கிடையாது, வேறு ஆர்கிடெக்சர் இதுக்குள்ளே கிடையாது, மிக்ஸே ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம டெம்பிள் அந்த இருக்கிற காலம் இதெல்லாம் எடுத்து மாஸ்காக வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ காலையில் வந்து லைக் ஜமா மஸ்ஜித் நான் காட்டியிருப்பேன். ஸோ வந்து தொழுகை பண்ணுறதுக்கு நடுவே இடம் இருக்கும், சுற்றி வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கா சுற்றியும். இது வந்து போயிருக்கு, ஆக்சுவலி ரூயின் ஆயிடுச்சு, இது அப்படியே கண்டினியூ ஆகுது, இது அப்படியே கண்டினியூ ஆகும். இது காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து கட்டி வந்துருக்காங்க. ஸோ அதனால தான் பாருங்கள் இந்த காலம் பாருங்களேன். ஆனால் இந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்குது. ஏன்னா இஸ்லாமிக் இதில் படி வந்து இருக்கக்கூடாது, அதாவது டிசைன்ஸு அவன் நான் சொன்னல காலையிலே சொன்னேன், அவன் வந்து ஃப்ளோரா ஃபானா பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறுபடி லைக் சிலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபிகர்ஸ் எதுவுமே இருக்காது அவங்களோட. அதனால் ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளைன் ஆக்கிட்டு ஸோ காலம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் கேபிட்டல்னு சொல்லுவோம் ஆக்சுவலி ஆர்கிடெக்சரில். இந்த காலமுக்கு மேலே வர்றது இந்த சப்போர்ட்டிங் பீம் பாருங்கள், சப்போர்ட்டிங் பீமு, ஸ்லாப்ஸு, அண்ட் தென் ஆர்ச்சஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சரில் வந்து லைக் இந்தியன் ஆர்கிடெக்சரில் வந்து ஆர்ச்சஸ் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், எங்கேயுமே வந்து ஆர்ச்சஸ் இருக்காது. ஆனால் இவங்க முகல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆர்ச்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இது மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஷன் உள்ளே வருது. அது வரலும் வந்து கிடையாது அந்தளவுக்கு. மேபி எங்கேயாச்சும் ஒன்று இருக்கலாம், ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து வைடர் ரேஞ்சில் கிடையாது. ஏன்னா எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மாஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் ஓகே இந்த விஷயம் தான் இன்னொன்று சொல்கிறேன். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு மாஸ்க்குன்னு நான் சொன்னேன்ல. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வருவோம். ஃபஸ்ட்டு மாஸ்க்குன்னு சொன்னான்னா இந்த காம்ப்ளெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு நல்ல ஃபினிஷஸ் இருக்காது. அதாவது வந்து ரேண்டமாக இருக்கிற பொருட்களை வச்சு அப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு வீடு, அது மாதிரி இருக்கிற பொருட்களை வச்சு அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவை அப்படிங்கிறனால சீக்கிரமாக வேகமாக நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து லேட்டராக வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த குதிப்பினார் பார்த்திங்கன்னா அதான் 1119 1220 வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இந்த
குதிப்பினார். நான் அது க்ளோஸில் போய் காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் அப்படியே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்க, சாண்ட்ஸ்டோன் அண்ட் தென் மார்பிள். செம்ம டீட்டெயிலாக இருக்கு. செம்ம டீட்டெயில். காவிங் பண்ணியிருக்காங்கப்பா. இது பாருங்களேன், இங்கே ஒன்று சொல்கிறேன். இது வந்து டோமு. என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக்ஸ் இருக்குல்ல, சாண்ட்ஸ்டோன் பிளாக்ஸ், அதை ஃபஸ்ட்டு பேஸ் லைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள தள்ளி அடுத்த லைன், அது மாதிரி ரிங் மாதிரி ஒவ்வொன்றா வச்சு 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 அப்படியே டோம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த கார்னர் ஆர்ச்சஸ் பாருங்க எப்படி இருக்கு. இது பார்த்தீங்களா, இந்த ஃபினிஷஸ் பாருங்க. ஒரு ப்ராப்பரான இதெல்லாம் ஃபினிஷஸ் கிடையாது. ரேண்டமாக எடுத்து ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ மிக்ஸ்அப்பாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸஸ்லாம் மிக்ஸ் பண்ணி மாட்டர் ஃபினிஷ்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதான் சொன்னேன். அதெல்லாம் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால கொஞ்சம் இதுவுமே ரூயின் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரூயின்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள் அது இதுன்னு நிறைய நடந்திருக்கு. இந்த குதுப்பினாருக்கு ஒரு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதையும் நான் வந்து குதுப்பினார்கிட்ட போய்ட்டு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவர் ஆர்கிடெக்சர்லாம் அசம்ஷனில் நான் சொல்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம வர வழியில் பார்த்தோம்ல, அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் அங்கே ஒர்க்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பில்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அன்ஃபினிஷ்டு ஸ்டோன்ஸில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க எதுவுமே வந்து ஃபினிஷ்டு ஸ்டோன்ஸ் கிடையாது. அதாவது ஃபினிஷ்னால் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் சொல்லுவோம். அதாவது ஸ்டோனை வந்து ப்ராப்பராக வந்து ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏன் டைம் இல்லாதனால அவங்க இருக்கிறத வச்சு அப்படியே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாஸ்க் சின்னதாக இருக்குது. லேட்டராக அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது தான் அந்த காம்ப்ளெக்ஸு. ஆக்சுவலி நம்ம வர வழியில் ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து டோம். அது ஆக்சுவலி அது வந்து டோம்னா வந்து சமாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டோம். அது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் இருக்குது. மறுபடியும் வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இதை இங்கே நடுவு இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இந்த காம்பவுண்ட்லாம் வித்தியாசம் தெரியுது, டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் வந்து 2 விஷயம் நான் இங்கே வந்து நடந்திருக்கலாம். எதுவுமே நம்மளுக்கு கிளியராக தெரியாது. நம்ம தெரியாத போய் சொல்லக்கூடாது. எதர் இங்கே வந்து ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம். அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கட்டியிருக்கலாம். அன்லெஸ் மற்ற டெம்பிள்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து காம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கட்டியிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காம்பவுண்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்பேசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ பிளாக்ஸ்லாம் பாருங்கள், அன்ஃபினிஷ்டாக இருக்குது பிளாக்ஸ், ஸ்டோன் எல்லாமே.
நம்ம காலையில் பார்த்தோங்களா, அது வந்து 1630 வந்து அது பில்ட் பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தாஜ்மஹாலே பில்ட் பண்ணியிருக்காங்க. 1650 தான் தாஜ்மஹால் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1030 பண்ணது அந்த மசூஜ், அந்த ஓகே மாஸ்க்னு சொல்லாமல் மசூஜ் மாஸ்க். இது 1119, ஓகே 1200 வச்சுக்கலாம். அந்த பீரியடில் வந்து இது வந்து பில்ட் பண்ணது. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே அவங்க டெல்லியில் ஜம்மா மசூத் கட்டுறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நான் இதான் சொன்னேன், இதில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து பேஸு. ஸோ இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பேஸ்மெண்ட் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஏன் வந்து அப்படி பண்ணாங்கன்னா, ஒரு பில்டிங்கை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்து ரீபில்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் சொன்னால் அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு ஸ்கில் செட் பீப்புளெலாம் கிடையாது. இதை பில்ட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் வந்து ஸ்கில் செட் பீப்புள் தான் பண்ணாங்க. லேபர்ஸு அவங்க தான், மேஷன்ஸு அது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் டிசைன் பண்ணது வந்து முஸ்லீம் ஆர்கிடெக்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த பீரியடில் வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அது ஒரு மாஸ்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க பார்த்தது கூட கிடையாது. ஐடியா கூட என்னென்னு கூட அந்த வேர்டு கூட அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்கள வந்து அவங்கள வச்சு டிசைன் பண்ணி பீப்புள் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ டைம் பீம் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டை விட்டுட்டு அதில் டெமாலிஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சரை கட்டியதில் ஃபில்லிங் இது எக்ஸ்போஸ்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இது என்ன அவுட்டர் சர்ஃபேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஃபில்லிங் தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து டோம் தான். இது எல்லாமே சமாதி இருக்குது பாருங்க, இதெல்லாம் டோம். இதெல்லாம் மாஸ்க் கிடையாது. ஆனால் இது எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. இப்போ ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆகிடுச்சு. இவன் டோம்ஸ் எப்படி இருக்கு அந்த பீரியடில். இதெல்லாம் வந்து லைம் வாட்டரில் பண்ணப்பட்ட டோம்ஸ் இது எல்லாமே. ஏன்னா அந்த பீரியடிலும் நம்மக்கிட்ட வந்து டோம்ஸ் வந்து கிடையாது. நம்மக்கிட்ட டோமுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. இப்போ நடுவு வந்து காலம்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். இதோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரீ. இதோட வாட்டர் பாடி போல. என்னன்னு தெரியல, பட் மென்ஷன் பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இது வந்து வாட்டர் பாடி. ஆக்சுவலி வாட்டர் பாடினா இந்த சுற்றி வர சேனல். ஓகே, நாம் இப்போ இந்த வழியாக தான் அப்படி தான் வந்தோம். இப்போ இந்த பேக் சைடு டோம் பார்த்தல அந்த இடம் தான் இது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கும். இங்கே இது இருக்குல்ல, இது எல் ஷேப்பில் மட்டும்தான் இந்த பா ஷேப்பில் தான் இருக்குது.
ஆனால் இது வந்து எக்ஸ்டெண்டடாக இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் டெமாலிஷ் ஆகிடுச்சு. மദ്രാஸ் இது மദ്രാஸ்னா ஸ்கூல்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து இந்த இடத்துக்கு பேர் குதிப்பினால காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து வெறும் மஸ்ஜித் கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் என்னன்னா அப்போ அவங்க பீரியடில் அவங்க செட்டில் ஆன இடம் இதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கூலு அண்ட் தென் அவங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது மசூஜி அப்புறம் மாஸ்க்கு அவங்களுக்கு ஸ்டே பண்ணுற இடம் எல்லாமே வந்து இங்கே பில்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கும் அந்த பீரியடில். இது வந்து மோட் ஆக்சுவலி இது தண்ணி சுற்றி யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இன்வைட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக பண்ணுறது. எவ்வளோ பேர் ஆட்சி சேர்ந்துருக்கு பாருங்கள். ஓகே, இந்த இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரிக்கு சொன்னல வந்துட்டோம். அதை பக்கத்தில் போய் சொல்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது பாருங்களேன் காலம்ஸை எப்படி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு டோம் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நம்மளோட எசன்ஸ் தெரியுது பாருங்கள். இதோட லைனில் கிளியராக தெரியுது நம்மளோட அந்த பேட்டர்ன், இந்த இந்தியன் பேட்டர்னு அந்த ஸ்டோன்ஸ்லாம் தெரியுது. இப்போ இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலெலாம் இருக்குமே இந்த பேக் சைடில், அதெல்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடைச்சிட்டாங்க பாருங்கள். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட இந்த இடம் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு இன்னும் உள்ளே போனால் நல்லா டீட்டெயிலாக தெரியும். உள்ளே போகலாம் நம்ம. ஸோ இங்கே ஒரு டோம்பு இருக்குது. ஓகே, இந்த டோம்பும் நம்ம வர வழியில் வந்து ஒரு டோம் பார்த்தோம், 2 டோம் பார்த்தோம். அது ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது இல்லை. இது எல்லாமே லேட்டராக கட்டினது. அதாவது இவங்க இன்வைட் பண்ணி வந்துட்டு முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா அவங்க இறக்குறாங்கல்ல அந்த டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது இதெல்லாம். ஓகே, இந்த டோம் இருக்குல்ல இது வந்து குதுப்பின் ஐபக் அவரோட மருமகன் இது இந்த டோம். இது வந்து லேட்டராக இங்கே பிடிச்சி 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தா டீட்டெயிலாக இருக்குது. ये किसकी ताबूत है बे? अरे आगे रे आगे இங்கே நிறைய டோம் இருக்கு எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இது ஒரு மினரல் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் இருந்து காட்டுறேன். இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இது சாண்ட்ஸ்டோன் கிடையாது, இது ஸ்டோனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணி இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது ஃபெயிலியர் ஆனதுனால இதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கே உள்ளே வந்து வின் பண்ணிட்டாங்கல்ல, வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சக்ஸஸ்க்காக தான் வந்து இந்த குதுப்பினாரை வந்து இந்த மினார் இது கட்டினாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன் அது வந்து குதுப்பினார்னா, மினார் அப்படிங்கிறது டவர்னு பேர். குதுப்பினாருங்கிறது குதுப்பின் அக்பரா அவர் வந்து குதுப்பின் அக்பர்ல அவர் வந்து வின் பண்ணனால அவரோட பேரை வந்து வச்சுட்டாங்க. ஆப்கானில் ஒரு ஆக்சுவலி ஆப்கானில் ஒன்று இருக்குது, அது பேர் சொல்கிறாரு மினரட் ஆஃப் ஜாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்வைட் பண்ண பீரியடுக்கு முன்னாடி ஒரு டிகேடு 2 டிகேட்ஸ் முன்னாடி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற விதமாக தான் இங்கே விக்டரி நிலைநாட்டினால அதுக்கு வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ரிசம்பிளாக இருக்கும். ஆனால் அது பிரிக்கில் இருக்கும், இது பிரிக்கில் இல்லை. ஸோ ஆனால் எனக்கு என்னடா இதுன்னா, அதை பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ரவுண்டாக சொல்ல ஒன்று அன்ஃபினிஷ்டாக இருந்தது இல்லைங்களா, அது ஒர்க் அவுட் ஆகிறதுனால தான் தென் லேட்டராக சாண்ட்ஸ்டோனில் வந்து அதை கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்ச்சஸாக இருந்திருக்கு.
எவ்வளோ பிக்காக இருக்குது பாருங்களேன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு வேர்டு ஒன்று சொல்கிறேன். இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆவையா, கேள்விப்பட்ட சான்சஸ் இருக்குது. முகல் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இந்தியன் ஆர்கிடெக்சரு, திராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படி இருக்க முகல் ஆர்கிடெக்சராக இருக்குது. ஆனால் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. இண்டோ இஸ்லாமிக் என்னென்னா இந்தியன் ஸ்டைலும் இஸ்லாமிக் ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி பண்ணப்பட்டது தான் இண்டோ இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டராக பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கப்புறம் இண்டோ சாசனிக்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுதான் வந்து நம்ம சென்னையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற இண்டோ சாசனிக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது தான் வந்து இண்டோ இஸ்லாமிக். இப்போ நம்ம பார்த்தது இங்கே இந்த குதிப்பினர் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது எல்லாமே இண்டோ இஸ்லாமிக். ஸோ இந்தியன் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து இண்டோ இஸ்லாமிக். இண்டோ இஸ்லாமிக்கோட ஆரிஜின் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இண்டோ இஸ்லாமிக்கோட ஸ்ட்ரக்சர். இந்த காலம் பாருங்கள், இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த மேலே வந்து ஹியூமன் ஃபிகர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் சிலதெல்லாம் அதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க போல். மோஸ்ட் ஆஃப் இடத்துல இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துல மட்டும். ஆனால் இதெல்லாம் எடுத்துருக்காங்க, இதெல்லாம் உடச்சிருக்காங்க, இதில் கிடையாது. ஆனால் இதில் மட்டும் இருக்குது. இதில் மட்டும் இங்கே பாருங்க, இதில் மட்டும் ஹியூமன் ஃபிகர்ஸ் இருக்குது. ஏன்னா நான் சொன்னல காலையில் அதான் சொன்னேன், ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ்லாமிக்கோட இதை படி ஃபிகர்ஸே இருக்கக்கூடாது, அவங்களோட ஸ்ட்ரக்சரில் எங்கேயுமே இருக்காது. ஆனால் நான் இந்த என்டையர் காம்ப்ளெக்ஸில் நான் பார்த்ததில்ல, இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து ஃபிகர்ஸை பார்த்துருக்கேன், ஹியூமன் ஃபிகர்ஸை. வேறு எங்கேயுமே பார்க்கல. ஓ, இந்த ஆர்ச்சி பாருங்க, ஒரு அழகாக இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். A few minutes later. இங்கே பாருங்கள், காலம்லாம் வந்து டபுள் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க காலம்லாம். இங்கே காம்ப்ளெக்ஸு இங்கே ஒரு அயன் இது தெரியுது பாருங்க. ஆக்சுவலி தான் துருப்பிடிக்காத அயன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி தமிழில் அது சொன்னால் பீப்புளாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடிமரம்னு ஒன்று இருக்கும், அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து கோயிலில் இருந்து கொடிமரமாக இருந்திருக்கும் இது. ஸோ சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க, கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இதில் இருந்திருக்கு கீழே. நான் க்ளோஸராக காட்டுறேன். பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. கொடிமரம் தான் ஆக்சுவலாக இது. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா, நாங்கள் வந்து 5 வருஷம் ஆர்கிடெக்சர் படித்தோம்ல, இந்த 5 வருஷம் ஆர்கிடெக்சரில் சிலபஸில் நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் வந்து சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சருங்கிறது வந்து ரொம்ப கம்மி. சும்மா பேருக்கு இந்த இது இந்தியன் ஆர்கிடெக்சர், திராவிடியன் ஆர்கிடெக்சர் இருக்கும், இந்தியன் ஆர்கிடெக்சர் இருக்காது. திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் சொல்லி சில டெம்பிள்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். டெம்பிள் காம்ப்ளெக்ஸை பற்றி மட்டும் தான் நாங்கள் படிச்சிருப்போம், பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் இல்லாமல் வந்து எழுதவே முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இண்டோ இஸ்லாமிக்னு சொல்லிட்டு இஸ்லாமிக்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருந்துச்சு, இந்தியன் ஆர்கிடெக்சர் நம்மகிட்ட இருந்தது. அதுவுமே இவங்க வந்து இன்வைட் பண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால தான் இது வந்து இண்டோ இஸ்லாமிக் அப்படிங்கிறத இதுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க இந்த ஆர்கிடெக்சருக்கு. இண்டோ சாசனிக்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால நம்ம சென்னையில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே இண்டோ சாசனிக்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டோ சாசனிக்னா என்னென்னா இந்தியன் ஆர்கிடெக்சரு அண்ட் தென் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொலினியல் ஸ்டைல், அதாவது பிரிட்டிஷ் ஸ்டைல் கொலினியல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டதான் வந்து இண்டோ சாசனிக். ஏன்னா அதோட காம்ப்ளெக்ஸு, அதோட ஸ்பேஸு, டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வீடு, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லாம் எப்படி இருக்குமோ, அவங்க நாட்டில் எப்படி இருக்குமோ, வெஸ்டர்ன் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதை ரெசம்பிள் பண்ணுற விதமாக டிசைன் பண்ணி அதுக்கிற ஃபீச்சர்ஸும் ஸ்டைலை மட்டும் நம்ம இந்தியனையும் அந்த இஸ்லாமிக் ஸ்டைலையும் எடுத்து பண்ணதுனால அதை இண்டோ சாசனிக்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இங்கே பார்க்குறது எல்லாமே இண்டோ இஸ்லாமிக். இப்போ பாருங்க காலம்ஸ் எல்லாம் நம்ம
ஓகே, நம்ம காலையில் ஜம்மா மசூதிலேருந்து பார்த்துருப்போம். என்ட்ரன்ஸ் இருக்கும், சுற்றி வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சுற்றியும் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ வெஸ்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு வந்து மாஸ்க் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கே வந்து வெஸ்ட் சைடு இருக்குங்களா, இது வந்து மாஸ்க்கு. அண்ட் தென் ஆக்சுவலாக இது வந்து டபுள் ஸ்டாக்டு. இந்த பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ். இப்போ அங்கே பார்த்தோம்னா மசூதி எவ்வளோ பெருசு இருந்தது, கிட்டத்தட்ட அந்த சைஸ்க்கு இருந்திருக்கும். ஸோ இது வந்து 3 ஸ்டோரி பில்டிங்காக தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆர்ச்சும் அந்த பேக் சைடில் இருக்கிற ரெண்டு மட்டும்தான் இருக்குது. 2 டோமோட சப்போர்ட் காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே மாஸ்க் இருந்திருக்கும். இது வந்து மாஸ்காக இருந்திருக்கும். ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். இப்போ பாருங்க இங்கே எல்லாம் வந்து காலம் இருக்குது. இந்த ரைட் சைட்லேயுமே இருந்திருக்கு. இதெல்லாம் டெமாலிஷ் ஆகிடுச்சு. இதெல்லாமே இப்போ இந்த பக்கம் எல்லாமே டெமாலிஷ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருந்திருக்கு. ஸோ கார் ஷேப்பில் இருந்திருக்கு. அதே மாதிரி கார்னரில் பாருங்கள், அங்கே வாட்ச் டவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மா மசூதியில் காட்டியிருப்பேன். இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் கார்னரில் வாட்ச் டவர் மாதிரி இருக்குது, டபுள் ஹைட்டில். இதை விட இது ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இருந்திருக்கும், டெமாலிஷ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே சிங்கிள் ஹைட்டு, இதெல்லாமே டபுள். அந்த கார்னரில் இருக்கிற டபுள் ஸ்டோரி ஹைட்டு. ஆனால் இது வந்து ட்ரிபிள் ஸ்டோரியாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து அந்த வாலும் அந்த ஆர்ச் இது மட்டும்தான் இருக்குது. ஃப்ளோரிங்லாம் பாருங்கள், ஸோ அன்ஃபினிஷ்டு ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து இந்த டோம்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடு டோம் வந்து இது பார்த்தீங்களா, உங்கள் கோயிலில் இருக்கிற என்ட்ரன்ஸ் மாதிரி, அதோட வாஸ்க், அதோட என்ட்ரன்ஸ். இப்போ புரியுதா ஏன் இது வந்து இண்டோர்ஸ் தான் சொல்கிறாங்கன்னு? ஓகே சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம குதிப்பினாரோட ஸ்டோரிக்கு போவோம். அதுதான் ரொம்ப நேரம் நான் சொல்லாமல் இருக்கேன்ல, சொல்கிறேன். இந்த ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு என்னன்னா, நம்ம பேப்பரில் பார்த்து படித்து இமேஜின் பண்ணல, பார்த்து படித்து தெரிஞ்ச விஷயம்லாம் இப்போ விஷுவலாக இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கப்போ இங்கெல்லாம் டூர் கூட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்கேஸ் காலேஜஸ், ஆர்கிடெக்சர் காலேஜஸோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ரெஸ்பான்ஸ் பொசிஷனில் யாராச்சும் இருக்கீங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிறீங்கன்னா அந்த இயருக்கு சிலபஸுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பேஸஸை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து வெறும் பேப்பர் டெக்ஸ்ட் புக்கில் வந்து படித்து அவ்வளோக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நேரில் பார்க்கறத விட. ஏன்னா ஆர்கிடெக்சர் ஸ்பேஸ் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து முடியும். ஆனால் யாராச்சும் முடிஞ்சால் அதை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஒரு மாஸ்க் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, ஸ்டெப் மேலே போயிருக்கு. இது இறங்கி வந்து வர மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருந்திருக்கு. ஈஸியாக தான் இது டெமாலிஷ் ஆகிருக்கு. ஓகே, இந்த மேட்ருக்கு வருவோமா? இவர் தான் வந்து, ஓகே இது தெரியாதுல்ல, இவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த காம்ப்ளெக்ஸு. ரொம்ப ஜூமிங் போயிடுச்சா? இதில் பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 1, இது 2, இது 3, இது 4, அது 5, மொத்தம் 5 இருக்கா? ஸோ குத்பின் வந்து வின் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஒன்று இது கட்டி முடித்த உடனே கட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து இது வார் வர ஆரம்பிச்சிது. அதனால் வந்து விட்டுட்டாங்க. இது எல்லாமே பாருங்கள் சாண்ட்ஸ்டோனு. இங்கே இருக்குது எல்லாமே வந்து எதுவுமே சாண்ட்ஸ்டோன் கிடையாது, எல்லாமே வந்து பிளாக்ஸு. தென் லேட்டராக இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து லேட்டராக பண்ணது டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் இது வந்து கம்ப்ளீட் கிடையாது. ஓகே சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து சாண்ட்ஸ்டோன். தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு போர்ஷன் கட்டி முடிச்சுட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பீப்புள் வந்து சண்டே வந்துட்டாங்க, விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தான் அடுத்த ஃப்ளோரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 20 வருஷத்தில் இது மட்டும் தான் முடித்தாங்க. ஆக்சுவலி இதுக்குள்ளே போகலாம், என்ட்ரன்ஸ் வந்து மேலே போகிறவர்களும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த ஓப்பனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்கிடெக்சரில் இருக்கிற அந்த ஜாலி ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கும். இங்கே இங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இங்கே. தென் இது கட்டி முடித்தாங்களா? இது ஒரு ஷேப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தெரியுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், அதாவது ஓகே ட்ரையாங்கிள் அந்தன்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் இருக்கும். இதில் 2 ஷேப்ஸ், இது வந்து ரிப்பீட்டிவாக இருக்கும். அடுத்த லேயர் போயிட்டிங்கன்னா வெறும் செமி சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஓகே, நம்ம தூரமாக இருந்து இதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ரொம்ப க்ளோஸராக சரி, க்ளோஸராக ஒரு டைம் பார்த்துருங்க. பாருங்க, இது எல்லாமே இஸ்லாமிக் அவங்களோட ஸ்கிரிப்ட் இருக்குது, டீல் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி நடப்பலாம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லலாம், இது ஜூம் போகலாம் இப்போ. ஓகே, ஸோ இதை சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள் அந்த சர்க்குலர் ஃபார்ம் இருக்கா, செமி சர்க்குலர் இருக்கா, இது வந்து அதுக்கப்புறம் கட்டினது. இது பாருங்கள், இது வந்து செமி சர்க்குலர் இருக்கும். ஒன் மோர் திங், கலருமே பாருங்கள், இது வேறு கலரில் இருக்கும், அது வேறு கலரில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து சாண்ட் ஸ்டோனில் கட்டினது, அது வந்து ஸ்டோனில் கட்டினது. இந்த 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 போர்ஷன் இது ஒரு லேட்டர் வேறு பேரில் கட்டினது. அதுக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே வந்து ட்ரையாங்கிளாக இருக்குது. தென் அதுக்கு மேலே பாருங்கள் மார்பிள், அது வந்து ஒயிட் மார்பிள். தென் அதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா பிரிக்கை மிக்ஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பீரியடில் வந்து லைட்னிங் அடித்து 100 வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், லைட்னிங் வந்து அடித்து அது மேலே டெமாலிஷ் ஆகிடுச்சு. அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க மறுபடியும். லேட்டராக இருந்த எம்பையர் வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்து இது க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த ஒரே பீரியடில் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. அவங்க எங்கேயாச்சும் உட்காருவோம். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், முடியல வெயில். நான் சொன்ன ஒர்க். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஒரு விஷயம் புரியாமல் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரே பீரியடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படலை. ஒவ்வொரு பீரியடில் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு கிங்டம் மாற டெவலப் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இதோட ட்ரூவான பிளான் வந்து நம்மக்கிட்ட ப்ராப்பராக இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி இந்தியாவில் எந்த ஆர்கிடெக்சர் மான்யூமெண்ட்டு, எந்த ஆர்கிடெக்சர் பிளேசஸ் நீங்கள் போகிறீங்களா, அது எதுக்குமே இருக்கிற ஹிஸ்ட்ரிஸோ டாக்குமெண்ட் எதுவுமே வந்து 100% வந்து ரைட் அப்படின்னு வந்து கரெக்டாக இருக்குன்னு வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரி மாற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க. நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இங்கேயுமே இதுலேயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி டீட்டெயில்டான நம்மக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டோ டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரிமைனிங் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து இதை வந்து விஷுவல் ஸ்டடி பண்ணி ஃபிசிக்கலாக பார்த்து என்ன மாதிரி எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட ஹிஸ்ட்ரிஸ் தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுவுமே 100% இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் படித்தது, நான் ஆர்கிடெக்சரில் படித்தது, அண்ட் தென் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னலாம் இங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இந்த குதிப்பினார், இங்கே ரைட் சைடில் நம்ம பார்த்த குதிப்பினாரும் இந்த ரைட் சைடில் இருந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது ஒரு மினார் இருந்தது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து அதுக்குமே அது எதனால் ஏன் நின்றுச்சு, இல்லை டெமாலிஷ் ஆகிடுச்சா, இல்லை கட்டாமல் நிட்டாங்களாங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான். அது டீட்டெயிலான ரிசர்ச் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மினரெட்டை வந்து அந்த ஆப்கானில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மினரெட் ஆஃப் ஜாம், அதை ரிசம்பிள் பண்ணி தான் இதை வந்து அது பிரிக்கே கட்டினாங்க ஃபுல்லாகவே. ஆனால் அதை ரிசம்பிள் பண்ணி தான் அவரோட விக்ட்ரிக்காக கட்டினதுங்கிறது மட்டும் ட்ரூ. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ ஃபிசிக்கலாக நமக்கு எவிடன்ஸ் இருக்காது இது கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ நம்ம இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இந்த இடத்துலலாம் ஆரம்பிச்சிருக்கு ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னாடி. நல்லாயிருக்கு. நான் வெயில் தான் முடியல. ஒரு நல்ல ஆர்கிடெக்சரான ஸ்பேஸை பார்த்தங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம அடுத்தது திரும்ப நம்ம டெல்லி தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு இந்த ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட், அந்த பில்டிங் எல்லாமே பார்க்கலாம். அதை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கிடெக்சர் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வைண்டே பண்ணுவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏதாச்சும் இங்கே இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்.